2026 ஏஐ வச்சு காசு சம்பாதிக்கிறது எப்படின்னுட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதுல சொல்ற பாதி பேர் போய் தான் சொல்றாங்க. அவங்களோட சொந்த வீடியோ கோர்ஸை இதுல சேல் பண்றது தான் அவங்களோட மெயின் டார்கெட்டா இருக்கும். ஆனா ஏஐ வச்சு நிஜமாவே மாசத்துல 1000ல இருந்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற ஒரு கூட்டமும் இங்க இருக்கதான் செய்யுது. சும்மா ஏதோ ஒரு ஆப்பை பண்ணி அதை மற்றவங்களுக்கு சேல் பண்ணுங்க அப்படின்னு இல்லாம நிஜமான வேல்யூ கொடுத்து அவங்க சம்பாதிக்கிறாங்க. இன்னைக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம். கிளாடை வச்சு 2026 சம்பாதிக்கிற 7 வழிகள் என்னன்னுட்டு, அது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எவ்வளவு சம்பாதிக்கணும், எல்லாத்தையும் டீட்டெயில்டா பார்க்கலாம். முதல்லயே ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். ஏதோ ஒரு ஸ்கில்லு தேவையில்லை, எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, உடனே காசு வந்துடும் அப்படின்னு சொல்ற வீடியோ இது இல்லை. நீங்க நிஜமாவே எஃபர்ட் போடணும், கத்துக்கணும், ரிசர்ச் பண்ணணும். முதல் நாளே காசு கொட்டிடாது. ஆனா கண்டிப்பா முதல் மாசம் ஒரு 10,000த்துல ஆரம்பிச்சு 6 மாசத்துல 1 லட்சமோ அதுக்கு மேலேயோ இது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கும். முதல்ல சொல்ல போறது ஏஐ கோஸ்ட் ரைட்டிங். இதுதான் இருக்கிறதுலயே ஈஸியான வழி. கிளாட் கிட்ட போயிட்டு லிங்க்டின்ல எப்படி சூப்பரா எழுதணும்னுட்டு ஒரு .md ஃபைலை கிரியேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெரிய B2B இல்லைன்னா D2C கம்பெனி இல்லை நிறைய டெக் ஃபவுண்டர்ஸ் இருக்காங்க, இல்ல மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்க, இவங்களுக்கு பர்சனல் பிராண்ட் கிரியேட் பண்றேன் அப்படின்ட்டு ஹெல்ப் பண்ற மாதிரி அப்ரோச் பண்ணுங்க. சுருக்கமா சொன்னா ஏஐ வச்சு அவங்களுக்கு கோஸ்ட் ரைட்டா ஒர்க் பண்றது தான் இதோட வேலை. ஏன்னா இந்த மாதிரி ஃபவுண்டர்ஸுக்கு நிறைய பிசினஸ் வர்றது இந்த மாதிரி பர்சனல் பிராண்டிங் மூலியமா தான். அதுக்கு அவங்க எவ்வளவு வேணா காசு செலவு பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஏன்னா அவங்கனால பர்சனலா இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. வாரத்துக்கு ஒரு 30 நிமிஷம் அவங்க கூட கால் பேசி அவங்களோட பிசினஸை பத்தி புரிஞ்சுக்கோங்க. அது அப்படியே கிளாட்ல ஃபீட் பண்ணி ஒரு டாஸ்கா செட் பண்ணிட்டா அதுவே அந்த ஃபீல்ட்ல நடக்கிற நியூஸ் எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி அவங்க ஸ்டைல்ல சூப்பரா லிங்க்டின் போஸ்ட்டை உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துரும். இதை பண்றதுக்கு மாசம் 15,000 to 20,000, ஈவன் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டீங்கன்னா 40,000 to 50,000 rupees தாராளமா தருவாங்க. ஆரம்பத்துல ஒரு ஃபவுண்டருக்கு ஃப்ரீயா பண்ணி காட்டுங்க. அவங்க போஸ்ட்டுக்கு லைக் வர ஆரம்பிச்சதுமே உங்க மேல ட்ரஸ்ட் பில்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா அவங்க கிட்ட இன்னும் எக்ஸ்ட்ராவா சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இல்லைன்னா அதையே ப்ரூஃபா வச்சு மற்ற ஃபவுண்டர்ஸ் கிட்ட நீங்க பிச் பண்ண ஆரம்பிக்கலாம். ரெண்டாவது ஏஐ இன்ஃப்ளூயன்சர்ஸ். ஒரு ஏஐ இன்ஃப்ளூயன்சர் கேரக்டரை உருவாக்குங்க. தப்பான விஷயத்துக்கு இல்ல, ஒரு நார்மலான ஏஐ அவதாரை கிரியேட் பண்ணுங்க. ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட டாபிக், சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மரம் வளர்க்கிறது எப்படி, சமையல் எப்படி செய்யலாம், ஸ்டாக் மார்க்கெட், ப்ரொடக்டிவிட்டி, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்களோட ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரி அதை பத்தின வீடியோ போடுறது. இப்போ இன்ஸ்டாகிராம்ல பேக்ரவுண்ட்ல பீரோல் ஓட விட்டுட்டு அதுக்கு மேல டெக்ஸ்ட் போடுறீங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ரீல்ஸ் தான் பயங்கரமான வைரலா போயிட்டு இருக்கு. இத கிளிங் ஏஐ, சி டான்ஸ் இல்ல கூகுளோட ஃப்ளோ ஸ்டுடியோ இதை வச்சு ஈஸியா பண்ணிடலாம். ஏங்கிறதுனால ஒரு நாளைக்கு 3ல இருந்து 4 ரீல் ஈஸியா பண்ணி அப்லோட் பண்ணீங்கன்னா ஒரு மாசத்துல 100 வீடியோ ஆயிடும். அதுல சில வீடியோஸ் கண்டிப்பா வைரல் ஆகும். இதை எப்படி மானிட்டைஸ் பண்ணணும்னா, உங்களோட வீடியோ பயோல நீங்க ஒரு 200 ரூபாய்க்கோ 500 ரூபாய்க்கோ கண்டிப்பா ஒரு PDF கைடை அதுல அட்டாச் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இது மூலியமா உங்களுக்கு டெய்லி ரெவென்யூ வர ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட யூடியூப் சேனல்லையே நான் ஏஐ வீடியோ மேக்கிங் எப்படி பண்றதுன்றத போட்டிருந்தேன். இதுக்கு ஒரு PDF அட்டாச் பண்ணி வச்சிருந்தேன். லாஸ்டா நான் அதுக்கு உண்டான டியூட்டோரியலை காமிச்சிருந்தேன். மோர் தென் 20,000க்கு மேல இந்த PDF செல்லிங்ல மட்டும் நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ என்னால முடியும்னா உங்களாலேயும் முடியும். இது மட்டும் நல்லா கிளிக் ஆச்சுன்னா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். இல்லைனாலும் உங்களுக்கு சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்கு கத்துக்கிட்டதுக்கு உண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இதையே நீங்க மற்ற கிளைண்ட்ஸுக்கு பண்ணி கொடுத்தீங்கனாலும் மினிமம் 30,000 to 50,000 rupees தாராளமா earn பண்ணலாம். மூணாவது வழி கம்பெனிங்களுக்கு ஏஐ வாய்ஸ் ஏஜென்ட்ஸை செஞ்சு தர்றது. நிறைய பிசினஸ் கஸ்டமர் சப்போர்ட், அவுட்பவுண்ட் சேல்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு காசு செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இந்த ஏஐ வாய்ஸ் ஏஜென்ட்ஸை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடலாம். கஸ்டமர் கேள்விங்களுக்கு பதில் சொல்றது தான் இந்த ஏஐ வாய்ஸ் ஏஜென்ட்டோட வேலை. ஸோ இதுக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ணணும், அவங்களோட வேலை என்ன ஸ்கிரிப்ட், இது எல்லாத்தையுமே நீங்க அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 10 பேர் செய்யற வேலையை 100 பேர் செய்யற வேலையை இந்த ஏஐ வாய்ஸ் ஏஜென்ட் ஆட்டோமேட்டிக்கா பண்ண ஆரம்பிச்சிடும். அதுவும் இன்னைக்கு 2026ல இருக்கிற ஏஐ ஏஜென்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்மார்ட். ஒரு ஹியூமன் எப்படி பேசுவாங்களோ அவங்களோட வாய்ஸையே இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு வாய்ஸ் ஏஜென்ட்ஸ் தயாரா இருக்கு. ஸோ
இது ஒரு பீக்ல போயிட்டு இருக்க சூப்பரான பிசினஸ். 4வது கார்ப்பரேட் ஏஐ கோச்சிங். பெரிய பெரிய கம்பெனிங்களுக்கு ஏஐ பத்தி கோச்சிங் கொடுக்கறது இன்னைக்கு ரொம்ப பெரிய பிசினஸ். நிறைய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸ் இருக்கு. ஜேபி மார்கன் இந்த மாதிரி பெரிய ஃபைனான்ஸ் கம்பெனிக்கெல்லாம் ஒரு நாள் ஒர்க் ஷாப் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 25,000 ருபீஸ்ல இருந்து 2.5 lakhs 3 lakhs வரைக்கும் சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு நாளைக்கு நான் சொல்றது. அவங்களோட எம்ப்ளாயீஸுக்கு அப்ஸ்கில் பண்ண எவ்வளவு செலவு பண்றாங்கன்னா அதை நம்ம சொல்றதுக்கு கணக்கே இல்லை. நானே பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனி லைக் கோகோலா, HP இந்த மாதிரி கம்பெனிக்கெல்லாம் ஒர்க் ஷாப் ரன் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ஒரு பர்டிகுலர் ஃபீல்ட்ல எக்ஸ்பர்ட்டா இருந்தீங்கன்னா, சே ஃபினான்ஸ் இல்ல எக்ஸல் தெரியும், இல்ல மார்க்கெட்டிங் தெரியும், சேல்ஸ் தெரியும் அப்படின்னா அதை ஏஐ வச்சு இன்டகிரேட் பண்ணி அதை மற்ற கார்பரேட் கம்பெனிக்கு நீங்க சொல்லி தரலாம். இப்படிலாம் நீங்க சேல்ஸை பில்ட் பண்ணலாம், மார்க்கெட்டிங் பில்ட் பண்ணலாம், இல்ல இப்போ ஆபரேஷன்ஸை பில்ட் பண்ணலாம், கஸ்டமர் சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்றத நீங்க முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஏஐ பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சுட்டு கார்பரேட் கம்பெனிக்கு கோச்சிங் கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா அதை விட ஒரு பெஸ்ட் பிசினஸ் இந்த வேர்ல்ட்ல வேற எதுவுமே சொல்ல முடியாது. 5வது ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன் அண்ட் கஸ்டம் ஏஜென்ட்ஸ். அடுத்த வழி கம்பெனிகளோட டெய்லி ஒர்க் ஃப்ளோவை ஏஜென்ட்ஸை செட் பண்ணி அவங்க செலவை குறைக்கிறது தான். நிறைய கம்பெனிக்கு இதை பண்ணணும்னு ஆசை, ஆனா எப்படி பண்றதுன்னு தெரியல. உங்களுக்கு சேல்ஸ் பண்ண தெரிஞ்சா ஒரு டெவலப்பரை பார்ட்னரா சேர்த்துக்கங்க. லாங் செயின் இல்லைன்னா N8N வச்சு மார்க்கெட்டிங், ஹையரிங், இல்ல ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் இல்ல ரீகன்சலேஷன் போன்ற வேலைகளை செய்யறதுக்கு ஆட்டோமேட்டிக் நீங்க பண்ணி கொடுக்கலாம். அதாவது ஆட்டோமேஷன் பண்ணி கொடுக்கலாம். அவங்க யூஸ் பண்ற அப்ஸ்பாட், ஸ்லாக், நோஷன், ஜோஹோ இது எல்லாத்தையுமே ஒன்னா கனெக்ட் பண்ணி ஒரு சிஸ்டமை டெவலப் பண்ணி கொடுத்தீங்கனாலே கம்பெனி உங்களை நம்பி பெரிய அமௌண்ட் தருவாங்க. ஆனா அதுக்கு பர்சனல் பிராண்டிங் ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்டெப் 1க்கு போயிட்டு உங்களுக்கு உண்டான பர்சனல் பிராண்டை நீங்க டெவலப் பண்ண ஆரம்பிங்க. 6வது நான் சொல்ல போறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இதை பத்தி நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. வாய்ஸ் ரெண்டல் மூலியமா நீங்க பாசிவ் இன்கமா earn பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப ஈஸியா பாசிவ் இன்கம் வேணும்னா 11 லேப்ஸுக்கு போயிட்டு உங்க சொந்த வாய்ஸை க்ளோன் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க. யாராச்சும் உங்க வாய்ஸை யூஸ் பண்ணா, ஆடியோ ஜென்ரேட் பண்ணா அதுல வர ரெவென்யூல ஒரு பார்ட்டை உங்களுக்கு கமிஷனா கொடுத்துருவாங்க. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு. இவரு இப்படிதான் அவரோட வாய்ஸை 2026ல 11 லேக்ஸ்ல அப்லோட் பண்ணி ஒரு நல்ல டீசென்டான இன்கமை இது மூலியமா earn பண்ணிட்டு இருக்காரு. அதுக்காக உங்களோட வாய்ஸ் நல்லா இருக்கணும், கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி 11 லேப்ஸ்ல உங்க வாய்ஸை அப்லோட் பண்ணணும். 7வது AI UGC ஆட்ஸ். நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் இதை பத்தி. ஸோ இன்னைக்கெல்லாம் ரொம்ப பாலிஷ்டா இருக்கிற விளம்பரங்களை மக்கள் பார்த்த உடனே ஸ்கிப் பண்ணிடுறாங்க. அதனால கம்பெனி UGC ஆட்ஸ் பக்கம் போக ஆரம்பிச்சுட்டாங்க. யாரோ ஒரு சாதாரண ஆளு ப்ராடக்டை அன்பாக்ஸ் பண்ணி பேசுற மாதிரி இருந்தா மக்கள் நம்புறாங்க. ஆனா அதே நிஜமான ஆட்களை வச்சு ஒரு வீடியோ பண்ணோம்னாலும் நம்மளுக்கு 30,000 to 40,000 சிலர்லாம் 1 lakh கூட சார்ஜ் பண்றாங்க. ஸோ இதுக்கு ப்ராடக்ட் அனுப்பணும், நிறைய செலவு பண்ணணும், ஷூட் பண்ணணும், அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும். இதெல்லாம் பண்றதுக்கு ஏஐ டூல்ஸை வச்சு இன்னும் குவாலிட்டியா, ரியலிஸ்டிக்கா நம்ம ஏஐ UGC வீடியோ பண்ணி கொடுத்துடலாம். நான் கூட ஒரு எனர்ஜி ட்ரிங்க் ரிலேட்டடா சில பிராண்டுக்கு நான் பண்ணி கொடுத்தேன். ஒரு வீடியோக்கு 3,000 to 5,000 ருபீஸ் சார்ஜ் பண்ணேன். அண்ட் சில ஷார்ட் பிலிம்ஸ்லாம் கூட இப்போ மேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. they are charging 50,000 to 1 lakh for a ஒன் ஷார்ட் ஃபிலிம் வீடியோ. ஸோ அப்படின்னா பாத்துங்க, மாசத்துக்கு உங்களால ஒரு 50 வீடியோ பண்ண முடிஞ்சா நீங்க எவ்வளவு சம்பாதிக்க முடியும்ட்டு. போனஸா ஒன்னு சொல்றேன். இப்போ 30% பேரு ChatGPT, கிளாட் கிட்ட போயிட்டு என் கேர்ள் ஃப்ரெண்டு பிரேக்கப் பண்ணிடுவாங்களா, 5 கிலோ எப்படி குறைக்கிறது, டென்னிஸ் விளையாடுறது எப்படி அப்படின்னு தான் அட்வைஸ் எல்லாம் கேக்குறாங்க. இதுக்கெல்லாம் தனித்தனியா ஆப்பே நம்மளால பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஹெல்த்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கலோரியை எப்படி பர்ன் பண்றது, டயட் பிளான் எப்படி கிரியேட் பண்றது, ஒர்க் அவுட் எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்றது ஏஐ ஜென்ரேட் ஆகிற மாதிரி ரெப்ளிட் இல்லைன்னா லவபிள் வச்சு ஒரு மைக்ரோ ஆப் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பண்ணி நீங்க கூகுள் பிளே ஸ்டோர்ல அப்லோட் பண்ணீங்கன்னாலே அது மூலயமா உங்களால எக்ஸ்ட்ரா இன்கம் earn பண்ண முடியும். ஸோ இதுதான் 2026ல ஏஐ சம்பாதிக்கிறதுக்கான 7 வழிகள். போனஸா 8வது ஒரு வழியும் சொல்லியிருக்கேன். வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இப்ப நான் சொன்ன 7 வழிக்குண்டான ஒரு PDF அட்டாச் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் 9 rupees. இதை நான் ஃப்ரீயா கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை. 9 ரூபாய் செலவு பண்ணி இதை பர்ச்சேஸ் பண்ணினா இந்த 7 வழியில எப்படி சம்பாதிக்கலாம், இதை எப்படி மானடைஸ் பண்ணலாம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலோட இருக்கும். விருப்பம் இருந்தா வாங்கிக்கங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பை.